ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். எனக்கு வந்து வைரல் ஃபீவர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்பயுமே டேப்லெட் எடுத்தோடனே கொஞ்சம் சரியாகிடும். இந்த தடவை சரியாகவே ஆகலை. பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்ததுல எல்லாமே அப்நார்மல் வந்துருச்சு. ஒன்று கூட நார்மலாகவே இல்லை. பிளேட்லெட் லெவல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட திரும்ப போய் காமிச்சப்போ டேப்லெட் எடுத்தால் தான் சரியாகும், நோய் எதிர்ப்பு சக்தியே சுத்தமாக இல்லை உங்களுக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து சளி ஓரத்துனால லங்ஸு கொஞ்சம் இன்ஃப்ளமேஷனாக இருக்குது, வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்போ கூட நான் வந்து கடவுளை வந்து ப்ரேயர் பண்ணவும் இல்லை, கடவுளை தேடவும் இல்லை. எனக்கு சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஜபமே பண்ணாமல் ஒரு அலட்சியமாக தான் இருந்துகிட்டே இருந்தேன். திரும்பவும் எனக்கு சரியாகவே ஆகலை. நான் திரும்பவும் போயிட்டு லங்ஸு எல்லாருமே சொன்னதுனால ஒரு பயம் வந்துடுச்சு. போயிட்டு லங்ஸு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன். அப்போ கூட நான் நடந்து போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து கடவுளை தேடுமா, கடவுள் தான் உனக்கு மருத்துவர், நீ கடவுளை போயிட்டு ஜெபி, கடவுள் தான் எல்லாமே, நானே இந்த அளவுக்கு நிற்கிறேன்னா கடவுள் தான் எல்லாத்துக்குமே காரணம், நான் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன், எல்லாத்துக்குமே எனக்கு கடவுள் தான் உதவுனாங்கன்னு சொன்னாங்க. அப்பயுமே நான் வந்து ஆமாண்ணா கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, என்னால் அதுலேருந்து ஒரு ஜபம் பண்ண முடியல, என்னால் போயிட்டு கடவுளை தேட முடியலண்ணா, நான் ஆரம்பத்தில் இந்த வைராக்கியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். நான் போகும்போது கூட கடவுள் தான் என் கூட இருக்காங்க. அந்த அண்ணா பேசுனது எனக்கு ஒரு தைரியமாக இருந்துச்சு. நான் அழுதுகிட்டே போனேன், லங்ஸில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ கூட அந்த டாக்டர் வந்து லங்ஸ் எக்ஸ்ரே எடுத்தாங்க. எடுத்தப்போ நான் டாக்டர்கிட்ட காமிச்சப்போ ஒன்றுமே இல்லை சொல்லிட்டாங்க. ஒன்றுமே இல்லை சொன்னியோன்னு நானும் அந்த எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாதி தூரம் வந்த பிறகு இன்னொரு அண்ணா கிட்ட காமிச்சேன். அவங்க சொன்னாங்க, லங்ஸுக்கு கீழே ஒரு குண்டூசி மாதிரி தெரியுது பாருமா அப்படின்னு, அந்த எலும்பில் தெரியுதுமா அப்படின்ட்டு சொன்னாங்க. நானும் அதை வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டேன். எனக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா அது ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக வந்துட்டேன். அந்த அண்ணா சொன்னாங்க, இல்லைம்மா இது அக்யூட்டாக தெரியுது, நீ போயிட்டு ஒன்ஸ் இன்னொரு தடவை போய் எடுத்து பாருமா அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் அழுதுகிட்டே போனேன். திரும்ப அந்த டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன். ஆமாம் இருக்கு மாதிரி தெரியுது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க, அந்த டாக்டரும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுனே தெரில. நான் போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அப்போ கூட ஏசப்பாவை தான் நான் தேடுறேனே. ஏசப்பா அது மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். ரிப்போர்ட்டில் திரும்பவும் எனக்கு ஒரு 2 தடவை எக்ஸ்ரே எடுத்தாங்க, திரும்பவும் லங்ஸ் எக்ஸ்ரே எடுத்தாங்க. அதுலேயுமே 2 தடவையும் ஒழுங்காகவே தெரியவே இல்லை. நான் திரும்பவும் ஏசப்பா கிட்ட அங்கேயே உட்காந்துட்டு அழுதுட்டு ஜெபிச்சுட்டே இருந்தேன், ஏசப்பா அதுமாரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் திரும்பவும் நான் போயிட்டு எக்ஸ்ரே எடுத்தப்போ எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குது எக்ஸ்ரேல அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஏசப்பாவை அதிகமாக நான் தேடின்னு தான் எனக்கு இந்த ஆபத்தெல்லாம் வந்திருக்காது. நான் கடவுளை வந்து கொஞ்சம் வேலை விஷயமா போனதுனால ஏசப்பாவை நான் அலட்சியப்படுத்திட்டேன். அப்போ கூட ஏசப்பா என் கூட இருந்து என்னை வழி நடத்தி என்னை ஆசீர்வதித்திருக்காரு. கர்த்தருக்கு ரொம்ப நன்றி.